வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 3 நமக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யுள்னா அறநெறி சாரங்கிற நமக்கு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இயல் 1 இயல் 2 ஏற்கனவே போட்டுட்டோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து சொல் கூட்டல் ஆடல். இ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது, பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொழுது கூட்டல் ஆற்றும். அடுத்து மூன்றாவது, வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஒற்றுமை குறிச்சுக்கோங்க. அடுத்து ஆவணம் என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள். பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுத்துறத சொல்லியிருக்காங்க. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் தூயவாய் ஆய, யா யா ஒரே உள்ள இருக்கா. அடுத்து வேற்றுமை சாற்றுங்கால் இற்று இற்று இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. இந்த ரெண்டை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு ஈர என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? இதுதான் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள். நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு குற்றம் ஏற்படாமல் பேசுதல் ஆகும். நாம் ஆன்சர் சொல்கிறேன். நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு முதல் எழுதிட்டு அந்த யாதுன்னு இருக்குல்ல, யாது பதிலாக குற்றம் ஏற்படாமல் பேசுதல் வேண்டும். நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். குற்றம் ஏற்படாமல் பேசுதல் ஆகும். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவன யாவை? ஆன்சர் நமக்கு 37ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாடல் பொருள் சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 லைனுமே ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. நமக்கு இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குற்றம் ஏற்படாமல் பேசல், அதிலிருந்து 3ம் மிக உயர்ந்த பண்புகளாகும். அது வரை குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் ஆன்சர் வந்து காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். அவரை அன்புடன் வரவேற்று நண்பர்களை அறிமுகம் செய்வேன். பள்ளியின் முக்கிய இடங்களை சுற்றி காட்டுவேன். முந்தைய பாடக்குறிப்புகளை கொடுத்து படிக்க உதவுவேன். நீங்கள் இந்த ஆன்சர் தான் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து வேறு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம். இது வந்து சிந்தனை வினாங்கிறப்போ நமக்கு வந்து தோன்றதா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் எழுதுறதா. ஸோ இதை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.